தன்மை இருக்கு. உடல்ல இருக்கிற ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் இந்த இயற்கையோட ஒரு சம்பந்தப்பட்ட ஒரு தொடர்பு இருக்கு. அதை கணக்குல வச்சுதான் அந்த காலத்துல நம்ம பெரியவங்க வந்து அன்றாட கடமைகளை வகுத்தாங்க. காலையில 3 to 5 பிரம்ம முகூர்த்தம் சொன்னாங்க. காரணம் என்னன்னா, அது நுரையீரல் தன்னை புதுப்பிச்சுக்கிற நேரம். 5 to 7 வந்து கழிவுகளை வெளியேற்றக்கூடிய நேரம். பெருங்குடலுக்கான நேரம். அந்த நேரத்துல அந்த உறுப்பு தன்னை சிறப்பா நடந்துக்கிறோம். இதே மாதிரி ஒவ்வொரு 2 மணி நேரத்துக்கு ஒரு நம்மளுடைய உள்ளுறுப்புகள் வந்து முக்கியமான உறுப்புகள் வந்து அதிகமான செயல்திறனோட செயல்படும். அந்த பஞ்சபூதங்கள் ஒவ்வொன்றும் அதோட அந்த குறிப்பிட்ட நேரத்துல அதனுடைய கருவிகளை சிறப்பாக இயக்கும். இந்த இதை வச்சுதான் அடிப்படையை புரிஞ்சுக்கிட்டாங்க. சாயங்காலம் 7 மணிக்கு மேல லைட் இல்லாததுனால எல்லாம் முடிக்காம இல்லை அவங்க. அப்போ அவங்களுக்கு தெரியும் இரவு 6 மணி 5 to 7 வந்து சிறுநீரகங்களோட சம்மந்தப்பட்டது. 7லிருந்து 9 மணி வரைக்கும் பெரிகார்டியம் சொல்லக்கூடிய இதய உரையோட சம்பந்தப்பட்டது. இதய உரையோ வந்து மனதை கட்டுப்படுத்துறது முக்கியமான விஷயம். அப்ப மனம் சீரா இருக்கணும்னா அந்த நேரத்தில் நீங்க ஓய்வு எடுக்கணும். அதனாலதான் விளக்கு வைக்கிறதுக்கு முன்னாடி சாப்பிட்டுட்டு படுங்கன்னு சொன்னாங்க. நம்ம அந்த நேரத்துல விளக்கு இல்லாதனால கிடையாது. அந்த காலத்துல வீடுகள்ல விளக்கு எரிஞ்சாவே தண்டம் கட்டணும் இல்ல பஞ்சாயத்துல. காரணம் என்னன்னா எல்லாருக்கும் அந்த சயின்ஸ் தெரியும். இரவு 7 to 9 அந்த நேரம் வந்து ரொம்ப முக்கியமான நேரம். அது வந்து கடவுள் வழிபாடு கூட தேவையில்லை. நீங்க சாப்பிட்டுட்டு படுத்து தூங்க வேண்டியதுதான். அதுதான் சிறப்பானது. அப்படிதான் பெரியவங்க அந்த காலத்துல சொல்லி கொடுத்துருக்காங்க. விளக்கு வைக்கிறதுக்கு முன்னாடி சாப்பிட்டு படுங்கன்னு. அதே மாதிரி காலையில 3 to 5 வந்து காற்றுக்கான நேரம். காற்று வந்து எப்பவுமே ஓடிக்கிட்டே அசைஞ்சுக்கிட்டே இருக்கக்கூடியது. நுரையீரல் பெருங்குடலோட தன்மை வந்து அது நம்ம எந்திரிச்சிங்கன்னா தான் அந்த உறுப்புகள் சிறப்பா இருக்கும். அதை கணக்குல வச்சுதான் அவங்க 3 to 5 எந்திரிக்கணும்னு சொன்னாங்க. 3 to 5 வெளிச்சமா வந்துருது இல்ல இல்ல. அப்போ அந்த வெளிச்சத்துக்காக அவங்க சொல்லலை. அதே மாதிரி இப்ப கண்டது கிடைக்கிறதெல்லாம் நம்ம சாப்பிடுறோம்னா அது உண்மையில் நம்ம மக்களோட சாய்ஸே கிடையாது. இது இந்த கார்பரேட்டு அந்த வணிக நிறுவனங்களோட சாய்ஸா தான் இருக்கு. முன்னாடி மக்கள் கையில அவங்க இயல்பா தனக்கு பக்கத்துல இருக்கிற கடைகள்ல வாங்கி சாப்பிடுற வரைக்கும் ஆரோக்கியமான உணவுகளை தான் சாப்பிட்டான். ஒவ்வொருத்தரையும் தனித்தனியா சின்ன சின்ன அளவுல செய்வாங்க, விற்பாங்க. அப்ப நல்ல எண்ணெய்களை பயன்படுத்துவாங்க, நல்ல மனசோட இருப்பாங்க, அன்பா தயாரிச்சு பரிமாறுவாங்க. அதெல்லாம் இருந்துச்சு. இப்ப எவனோ செஞ்சதை யாரோ வாங்கி எதுக்கோ திங்கிறோம். என்ன சாப்பிட்றோம்னே தெரியாம சாப்பிடுறோம். சுவையும் இல்லை, மனமும் இல்லை, பூரா கெமிக்கல். இப்ப நினைச்சு பாருங்க, வெறும் பால் எடுத்துங்க. ஒரு தரமான பால், மாட்டு பால் சாப்பிட முடியுதா? எவ்வளவு காசு இருந்தாலும் ஏதோ கெமிக்கலை வாங்கி சாப்பிடுறோம். அதை விட மோசம் பன்னீர். பன்னீர் தயாரிக்கிற முறைகள் எல்லாம் போட்டு வீடியோல பார்த்தோம்னா மனசு பதறுது. வெறும் சோப்பு ஆயிலையும் கழிவு எண்ணெய்களையும் பயன்படுத்தி தயார் பண்றாங்க பன்னீரை. இப்போ அதை ஸ்டாக் பண்ணிட்டு ஏதோ ஒரு பேரை வேற வச்சுக்கிறாங்க. அதை வேற விற்பனை ரொம்ப அமோகமா நடந்துகிட்டு இருக்கு. இப்போ